ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கடைசி வீடியோவில் வந்து ஆரிஸை பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட சிட்டிக்குள்ளே போயிருந்திருப்போம். போகிறதே ஆரம்பியாக இருந்திருப்போம். சரி, வேறு வழி இல்லாமல் நெக்ஸ்ட் வழியில் போயிருந்திருப்போம். அங்கே போனால் எப்பயும் லாட்டை போட்டுருந்துருப்பேன். சரி, உள்ளே போனாலும் ட்ராப்பு. ஸோ அது என்னன்னா நம்ம வந்து இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க ப்ளீஸ் பண்ணால் அந்த சைடு போகிற மாதிரி இருந்துச்சு. நம்மளும் ப்ளீஸ் பண்ணி அவனை பார்க்க வச்சு நம்மளும் அந்த சைடு போயிட்டோம். சரி, சங்கடமாயிடுச்சு. அப்புறம் சிட்டியில் போயிட்டு அவங்களாம் எடுத்து நிறைய வந்து சீக்கிரமாக கேஷஸ் எடுத்து அந்த ஆட்டை வச்சு பறக்க விட்டுட்டு அந்தங்களாம் அடித்து போட்டு சரி உள்ளே போயிட்டு வந்து நம்ம இப்போ லூட் அடிப்போம்ல. எப்பயுமா லூட் அடிச்சுட்டு வெளியே வந்தால் முதல்ல அட்டாக் பண்ணான், தப்பிச்சிட்டேன். ரெண்டாவது அட்டாக் பண்ணான், அப்படின்னு தப்பிச்சிட்டேன். மூணாவது அட்டி தலைமையாக அட்டாக் பண்ணான். சரி ரைட்டு, ஏதோ இங்கேயும் அட்டாக் பண்ண எவ்வளோ அட்டாக் பண்ணு சொல்லிட்டு இதுவும் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வழியாக வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்து ஜம்ப் பண்ணி போயிட்டு திரும்பி வந்து நம்ம வேகமாக போனால் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. சரி போன்னு பார்த்தா வரும்போதே அருமையாக இருந்துச்சு. ஸோ வந்து நல்லா வரவேற்கலாம், நல்லா கவனமாக இருந்துச்சு. சரி நம்ம பவர் பிளேடாக அப்டேட் பண்ணிட்டோம். அப்புறம் வச்சு வெளுத்து ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தாலையும் விடலை. வச்சு ஒவ்வொரு மாதத்துக்கு வச்சு செஞ்சு இருக்கிற எல்லா பவரையும் போட்டு நோக்கி எடுத்துட்டோம். அப்புறம் நம்ம கேட்டை போனோம்னா நம்ம உள்ளே போனோம்னா கமங்கிற மாதிரி ஆத்தா ஓடிட்டு இருந்தது. யார் அதுன்னு பின்னாடி துரத்தி போனால் கிட்டே வராத பயமாக இருக்குன்னு இருக்கும். உள்ள வழியாக போயிட்டு நம்ம பார்ப்போம். என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டால் உள்ள என்கிட்ட வராத, நீங்கள் எதுக்காக வந்துருக்கீங்க தெரியும் சொல்லிட்டு பின்னாடி ஓடிடுவா. சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே போயிட்டோம்னா அங்கே ஜஸ்ட் நின்றுருப்பா, தவறு கீழே வந்துருப்பா. இப்படி சொல்லி வந்து கடைசியில் வந்து நம்ம கேம் பிளே வந்து செக் பண்ணிட்டு முடிச்சுருப்போம். ஸோ கடைசியாக வந்து நம்ம செக் பாயிண்டோட தான் முடிச்சிருந்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம அப்போ ஆரக்கலை பார்க்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா இதுக்கப்புறம் என்ன தான் நடக்குன்னு எனக்குன்னு தெரில. சரி வாங்க இப்போ வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ வந்து இப்போ வர சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டு நான் வந்து இனிமேல் போட ஆரம்பிச்சிருவேன். ஏன் தெரியுமா? ஸோ அதுக்கு வந்து சீக்ரெட் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் மட்டும் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் பேரை இல்லைனா வந்து ஒரு ரெட் ஆகிட்டா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து என்னால் வந்து நெக்ஸ்ட் டைம் வர சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் சேர்க்க முடியும். எல்லா வீடியோட கடைசியே வந்து நியூ சப்ஸ்கிரைபர் பேரையும் சரி, ஏற்கனவே இருந்த சப்ஸ்கிரைபர் பேரும் சரி, எல்லா சப்ஸ்கிரைபரையும் கரெக்டாக வச்சுருவேன். ஓகேங்களா? ஸோ யார் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் இருக்கணுமோ அவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வர வீடியோ வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த ஒரு டைம் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து உள்ளே போனோமா, ஆரக்கலை பார்த்தோமா, ஆரக்கல் கிட்ட ஒரு வழியாக போனோமான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நம்ம இன்னும் மெயின் சிட்டிக்குள்ளே போல, இன்னும் நம்ம வந்து ஒரு வெளியே சிட்டி தான். சரி வாங்க வந்து கேம் பிளேவில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மறக்காம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். கடைசியாக நமக்கு தான் நின்றுருந்தோம் ஒன்றுமே புரியாமல். ஓகே, நம்ம முதல்ல எடுத்தோடனே லூட்டு பக்கத்துக்கு போயிட வேண்டியதான். ஓகே, ஓப்பன் த பாக்ஸ் ப்ரோ. ஓகே, நம்ம ஃபெதர் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு ஃபீனிக்ஸ் ஃபெதர் இருந்தால் போதும். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த சைடு என்ன இருக்குது? இது வந்து ஒரு இது தானே கேவா? அது உள்ளே இடைய போகிறதுக்கா? கேஜ் வந்து லாக்காக இருக்குது. போன இறந்தப்பா கூட வந்து ஒரு அவங்ககிட்ட அது மினுக்குச்சு, என்னன்னு தெரியல. வாங்க போயே பார்த்துருவோம். இவன்லாம் இவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்கிறான். ஓகே சரி ரைட்டு. ஓகே, இவங்ககிட்ட தான் கேஜிக்கு இருக்குது. பாக்கெட்டுக்கு எடுத்துக்கலான்னு கேட்குறாங்க. ஓகே எடுத்துக்கிட்டா வாங்க. சரி இப்போ திரும்பி நான் கீழே இருந்து போகணுமா? கேஜிக்கு வச்சுக்கிட்டது அப்போ இந்த ஆள் தான். ஓகே ரைட்டு, சரி வாங்க போவோம். இந்த ஆளுங்கிறேன் பாருங்கள். வைஸ் ரைட்டாக உள்ள போயிட வேண்டியதான். ஓகே, இவங்க என்ன புதுசாக ஷீல்டு வச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பிளேட் அப்கிரேடாக இருந்து மறந்துட்டாங்க போல். ஓகே, சைக்ளான் ஆஃப் ஹெர்குலஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் காட் ஆஃப் 2 வந்து வேறு மாதிரி இருக்கும். சைக்ளான் ஆஃப் ஹெர்குலஸ்லாம் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சும்மா மீடியமாக இருக்குது. ஓகே போயிட்டு வாங்க. என்ன கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அவன் ஷீல்டு உடையாமே அடி வாங்குறானே. ஓகே போயிட்டான். அவன் ஏற்கனவே இந்த இடத்துலாம் வந்திருக்கான். இப்போ ரெண்டாவது தாட்டி செகண்ட் டைம் திரும்பி கீழேருந்து மேலே போகிறான். இங்கே லூட்டு தான் எடுத்துகிட்டு வரலாம், மறந்தே போயிட்டேன். திரும்பி இதே இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க போவோம். ஓடு அடிய. ஏய் தம்பி, நீ என்னதான் பண்ணாலும்னா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓ ஒரே பவர் தான். நான் ஆல்ரெடி போட்டேன் ஒரு அடியை. செம்ம அடியா, 90 இருந்துச்சா? இது வேறங்க பட்டனை தெரியாதனமா அழுத்தி போடுறேன். ஓகே வாங்க இப்போ போவோம். வாங்க. ஓகே அப்போ நம்ம அந்த கேஜிக்கு ஓப்பன் பண்ணால் அந்த சைடில் என்ன இருக்குன்னு தெரியும். இவங்க அடிச்சிட்டான். 2 அடி விழுந்துருச்சு. அடிக்க முடியாது தம்பி, போயிட்டோம். ஓகே நம்ம அடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போய்ட்டு தான் அடுத்ததுக்கு. ஓகே நம்ம லைஃப் எடுத்துக்கலாம். லைஃப் வர லைட்டாக குறைச்சி விட்றாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எடுத்துக்கிட்டாச்சா? ஓகே இவங்களாம் மாட்டல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஷீல்டு போட்டுருந்தோன்னா முடிஞ்சுருந்துங்க சோழி. இந்த இடத்துல சத்தியமாக தெரியாதுடா.
இங்கே நாங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே, இதோ வர ஷீல்டெல்லாம் எப்படி உடைக்கணும்னா வந்து நம்ம வந்து சின்ன அட்டாக்லேருந்து ஸ்மால் அட்டாக் 2 போட்டு ஹெவி அட்டாக் 1 போட்டால் போதுமா, உடஞ்சிருமா. இதோ இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை போட்டால் நம்மளுக்கு வந்து எப்பயும் மூலம் அவங்க ஷீல்டு உடஞ்சிரும் அப்படின்றாங்க. நீங்கள் வேறு போயிட்டு வா. நெக்ஸ்ட் யார் இருக்கானா? எத்தனை தாட்டி அடித்தாலும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் இங்கேயே இப்படி இருக்கே, மெயின் சிட்டிலலாம் போனால் இன்னும் புது புது ஆளுங்க வருவாங்க அடிக்கிறதுக்கு நம்மள. ஏய் என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா முடியல. சரி விடுங்க, நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகே ஓப்பன் பண்ணு. ஓகே சார், நான் வேறு தான் இருக்குன்னு நினச்சேன். சரி இதுதான் இருக்குது. ஓகே அப்போனா நம்ம அடுத்த இடத்துக்கு போக வேண்டியது. வேறு எதாவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே லைஃபாக பவரா? பவர் தான் சுத்தமாக இல்லை. அந்த ஃப்ரீசிங் பவர் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏய் இன்னும் அவுட் ஆகலையாடா? சரி ரைட்டு, நம்ம அடுத்ததுக்கு போக வேண்டியதான் கைஸ். ஏய் வாங்க ரெடி வாங்க. ஐயோ பட் ஏய் இங்கெல்லாம் ஆளுங்க இருப்பாங்கடா அட்டாக் பண்ணுறாரு. ஏய் கொஞ்சம் நம்மளுக்கு மேலே வேகமாக இருக்காங்களே, இது எப்போ அட்டாக் பண்ணுறது? போ. ஏய் எப்போ 2 ஃப்ரீசிங்க? ஓடு. சாவும்ல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு. ஐயோ சத்தியமா அவுட் ஆக நினைச்சுக்க பார்க்கல. ஓகே இந்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டைம் அட்டிக்கிற அடியில் பாருங்க, பல்லுலாம் தெரிக்கும். இந்த தாட்டி ஸ்ட்ரைட்டாக வரேன். வா, நான் இத்தனை நாள் இந்த தாட்டி ஃப்ரீசிங் அடி வாங்கினதே இல்லை. நான் போன தாட்டி வாங்காமல் அவனே என்னை பற்றி சிரிச்சிட்டான். முடிஞ்ச அடி இந்த தாட்டி ஃப்ரீசிங் பாருங்க என்னென்னா போட்டு காட்டு பார்ப்போம். அடி உழுகுதா? ஒருத்துக்காக காலியாக போகுது. ஓகே அது சரி போச்சு. தலையா இறுக்கி தான் போகலாம். ஓ இருக்கடா, இதுக்கு மேலே தெரியாதுங்க, கண்ட்ரோல் வராது. சரி ரைட்டு. ஏய் எப்படா இவ்வளோ பெரிய அட்டாக்? இல்லை புரியல, நான் போட்ட இவ்வளோ பெரிய அட்டாக்ல இருந்து நான் சின்ன அட்டாக் போடல அடி வாங்கிட்டேன். என்னடா டே. சரி ரைட்டு, நம்ம வாரம் எடுக்க வேண்டியதான். ஓகே சீக்கிரமாக ஏறா, ஸ்லோவாக இருக்குது. ஓகே போயிட்டாங்கடா, என்ன ஆளுங்களே கிடையாதா, போயிட்டாங்கடா. ஏய் இல்லைலாம் கூடாது, அடிக்காத ஷீல்டு போடான்னு பார்த்தா முடியல. சரி ரைட்டு, எல்லாருக்கும் ஒரே ஒரு அடி தான், சப்போஸ் ஒன்றுக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி சும்மா சொன்னேன். சரி வாங்க, நம்ம அந்த கேஸ் தான் இன்னும் ஓப்பன் பண்ணலையே. கொஞ்சம் விட்டுருந்தா போயிருக்கும் இந்த நேரத்துக்கு. திரும்பி கீழே தான் வந்திருக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே கேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓகே ஆமாம் யூஸ் பண்ணுறேன் கீயை. வரடா டே கிரேட்டஸ், ரொம்ப நேரம் எடுத்துக்கிறானே. ஓகே கேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட. வந்து இப்போ வந்து நம்ம இன்னும் அடுத்த மெயின் சிட்டிக்கு போகிறோம். இன்னும் உள்ளே போனால் அங்கே என்னென்ன இருக்கும் எதுன்னு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சீக்கிரமாகவே போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் மோட்டர் கம்பேக்ட் நானும் தம்பி சேர்ந்து போகலாம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டை பார்த்து முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டை பார்த்துருவோமா? சரி ஃபஸ்ட்டு யாருன்னா வந்து சங்கீதா ஒய், நெக்ஸ்ட்டு வந்து R1 கேம்ஸ், அடுத்து வந்து டாம்ஜெரி, அடுத்து வந்து யாருன்னா சரஸ்வதி டி, அடுத்து வந்து யாருன்னா ஜெயபாலன் பத்மா. ஸோ அடுத்து வந்து நம்ம புது சப்ஸ்கிரைபர் வந்து சுலைமான் 4081. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்மளோட புது சப்ஸ்கிரைபர். ஸோ ரொம்ப லவபிள் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ரொம்ப நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா நம்ம நாளைக்கு மறந்துருக்க முடியாது. ஸோ இதேமாரி நீங்களும் சப்ஸ்கிரைப் உங்கள் லிஸ்ட்டும் வந்து சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டில் வரணும்னா தயவு செஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து ஒரு ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பேர் கண்டிப்பாக வரும். ஸோ ரெட் ஆட்டை மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன்.